ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நமக. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 30/11/2024 குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் விஷாக நட்சத்திரம். மதியம் 12:31 வரை, பின்பு அனிஷம் நட்சத்திரம். இன்றைய திதி தேய்பிறை, சதுர்த்தசி திதி காலை 10:31 வரை, அதன் பின் அமாவாசை ஆரம்பம். இன்றைய யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி மேஷராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன் சந்திரன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் எதிலும் சற்றே கவனமாக நடந்து கொள்வது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனத்துடன் இருப்பது சிறப்பான பலனை அளிக்கும். எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வருவதற்கு சற்று தாமதமானாலும் அதை வந்து சேரும் விதமாகவே இருக்கும். சூழ்நிலைகள் அனைத்தும் சாதகமான பலனை தரும். தொழிலில் போட்டி மனப்பான்மை சற்று கூடும். தொழில் சம்பந்தமாக அலைச்சலும் சற்றே பண விரயங்களும் உங்களுக்கு உண்டாகும். எதிர்பார்த்த நபரின் உதவி உங்களுக்கு கிடைக்க சற்று தாமதமாகும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய், அதனால் உங்களுக்கு சற்று பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு வராமல் பார்த்து கொள்ளவும். தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. தாயாருக்காக பணச்செலவுகள் செய்ய வேண்டி வரும் உங்களுக்கு. உங்களது மனதிற்கு சற்று வருத்தங்கள் அளிக்கக்கூடிய செய்திகள் வருவதால் நீங்கள் சற்றே மனக்குமுறல்களுடனும் மன வருத்தத்துடன் காண்பீர்கள். திடீர் பயணத்தால் அலைச்சலும் சற்று விரைய செலவுகளும் உண்டாகும். குடும்பத்தில் கடன் தொல்லையால் சற்று பாதிப்புகள் ஏற்படும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். கடன் தொல்லைகள் சற்றே உங்களை பாதிக்கும் விதமாகவே இருக்கும். அதனால் சற்றே பாதிப்பு உங்களுக்கு உண்டாகும். மன வருத்தம் கொள்வீர்கள். எதிர்பார்த்த உதவி கிடைக்காததால் சற்று மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள். தொழிலில் எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். அதிகாரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களால் நீங்கள் அனுபவித்து வந்த பிரச்சனைகளும் மாறிவிடும். தொழிலில் மேன்மையும் வெற்றியும் உண்டாகும். தொழிலுக்காக அலைச்சலும் சற்று விரைய செலவுகளும் உண்டாகும். திடீர் ஆதாயம் வரவு உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து திடீர் பணவரவு உண்டு. வெளிநாட்டிற்கு செல்ல வாய்ப்புக்காக காத்திருந்தவர்களுக்கு வெளிநாடு செல்லும் யோகம் வந்து சேரும். திடீர் படிப்பு சம்பந்தமாக திடீரென்று வெளிநாடு அல்லது வெளியூரில் சென்று தங்கி படிக்கும் சூழலும் உருவாகும். திடீரென்று எடுத்த காரியத்தில் சற்று தடுமாற்றம் கொண்டு பின் உங்களது முயற்சியால் தைரியத்தால் அதை சரியாக செய்யும் சூழ்நிலையும் உங்களுக்கு வந்து சேரும். எதிர்பார்த்த பலன், எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவே இருக்கும். தொழிலில் போட்டி மனப்பான்மை குறையும். தொழிலில் வெற்றி உண்டு. தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். விவசாய விளைபொருள்களால் லாபம் அதிகமாக கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். பாராட்டு பரிசுகள் கிடைக்கும் என்று நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிக்கும் வாய்ப்பு இன்று உருவாகும். திடீர் ஆதாயம் உண்டாகும். வரவு செலவுகள் உங்களுக்கு இன்று அதிகமாகவே இருக்கும். வாக்கை நிறைவேற்றுவீர்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதால் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் ஆதாயம் வந்து சேரும். அரசு சம்பந்தமான ஆதாயம் வந்து சேரும். அரசின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். இடமாற்றத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தமாக செய்தி வந்து சேரும். பாக்கியமும் கிடைக்கும். திடீரென்று பூசொத்து சம்பந்தமான வழக்குகள் வந்து சேரும். அதை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். அதற்காக கேஸ் வழக்குகள் கொடுத்திருப்பின் அது சாதகமாக அமையும் சூழல் உண்டாகும். அதற்கான செய்தியும் வந்து சேரும்.
திடீர் சொத்து தர்க்கம் உண்டாகும். கணவன் மனைவி இடையே பணப்பிரச்சனைகள் சற்று அலட்டும் விதமாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவி உங்கள் உறவினர் வழி உங்களுக்கு வந்து சேரும். தந்தை வழி சொத்திற்காக கேஸ் வழக்கு இருப்பின் அது சாதகமான சூழல் உங்களுக்கு உருவாகும். சகோதரர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். சகோதரர் வழி உங்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சகோதரருக்கு வெளிநாட்டில் அல்லது அயல் நாட்டில் அல்லது உள்ளூரில் அரசு சம்பந்தமான வேலையோ அதற்கு தகுந்தாற்போல் வேலைவாய்ப்போ கிடைக்கும். யோகமும் வந்து சேரும். திடீர் வண்டி வாகன யோகம் உங்களுக்கு உண்டாகும். திடீரென்று பயணங்கள் மேற்கொள்வீர்கள். இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். கருத்து வேறுபாடுகள், குடும்பத்தில் உறவினர்களிடம் இருந்து வந்த மனக்கலக்கம், மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை உருவாகும். தாய் வழி உறவினர்களால் ஏற்பட்ட பகை மறந்து நீங்கள் மன சந்தோஷத்துடன் இருப்பீர்கள். பிள்ளைகளுக்காக இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். பிள்ளைகள் வழி ஆதாயம் வந்து சேரும். கல்வி கற்கும் குழந்தைகளுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். கல்விக்காக அயல் நாட்டில் படிக்கவோ அல்லது உள்ளூரில் படிக்கவோ வெளிநாட்டில் சென்று படிக்கவோ அதற்கான வேலைவாய்ப்புக்கு காத்திருந்தவர்களுக்கெல்லாம் இன்று அதற்கான உதவி உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டு. திடீர் பரிசு ஆதாயம் கிடைக்கும் விதமாகவே இருக்கும். அலுவலக பணிச்சுமை குறையும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவுகள் உண்டாகும். மனம் சந்தோஷமாக இன்று இருப்பீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சாதகமான பலனை தரும். திடீரென்று பங்காளிகளுக்குள் சிறு சிறு சலசலப்பு ஏற்பட்டு பின்மாறும். பணத்திற்காக சற்று பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்கவும். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் செய்வது நல்லது. திடீர் உறவினர் வருகையால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். திடீர் ஆதாயம் உண்டு. திடீரென்று சுபசெய்தி குறிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெறும். குடும்பத்தில் திடீர் திருமண செய்தி உண்டாகும். குழந்தை பாக்கியம் வந்து சேரும். திடீர் வெளிநாடு பயணம் மேற்கொள்வீர்கள். தொழிலில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். மனமகிழ்ச்சியுடன் இன்று நீங்கள் இருப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் போதிய பலன் தரவில்லை என்றாலும் இது உங்களுக்கு மிகுந்த தனத்தை அளிக்கக்கூடியதாகவே இன்று உங்களுக்கு இருக்கும். இன்று எதிர்பார்த்த பணம் உங்களது கைக்கு வரும் விதமாகவே இருக்கும். 4ஆம் இடத்தில் கேது. தாயாருக்கு உடல் நல பிரச்சனைகள் சற்று அலட்டும். அதற்கான மருத்துவ உதவி தேவைப்படும். 6ஆம் இடத்தில் சூரியன், புதன், அத்துடன் சந்திரனும் இருப்பதால் எதிர்பார்த்த நன்மைகள் யாவும் இன்று உங்களுக்கு கிடைக்கும். அரசு சம்பந்தமாக வேலை வாய்ப்புக்கு காத்திருந்தவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கவோ அல்லது அயல்நாடு தொடர்பால் அயல்நாட்டு அரசின் தொடர்பால் உங்களுக்கு அதற்குரிய அயல்நாடு செல்லும் பாக்கியமோ உங்களுக்கு இன்று கிடைக்கும். திடீர் தடுமாற்றங்களும் சற்று மன உளைச்சலும் உங்களுக்கு இருந்தாலும் அதையெல்லாம் தருணம் செய்யும் விதமாகவே இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். திடீர் பணவரவு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். பிறருடைய சொத்து உங்களது கைக்கு வரும் யோகமும் உண்டாகும். பண சம்பந்தமான பிரச்சனைகளில் வளர்ச்சி உண்டு. கொடுக்கல் வாங்கல் சீராகவும் சிறப்பாகவும் நடக்கும். வங்கி சம்பந்தமான பணியில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் மிகுந்த நாளாகவே இருக்கும். சிலருக்கு இடம் மாற்றம் உண்டாகும். சிலருக்கு தொழில் மாற்றம் உண்டாகும். ஒரு சிலர் 2வது தொழில் செய்ய யோசனை உண்டாகும். செய்யும் தொழிலில் லாபம் அதிகமாக இருப்பதால் புதிய கிளைகள் தொடங்கும் யோசனையும் வந்து சேரும். பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும், வாகன சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும், கட்டட சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று வளர்ச்சியும் வெற்றியும் உண்டாகும். நினைத்த லாபமும் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும் விதமாகவே இருக்கும். கல்வி சம்பந்தமாக பாராட்டும் பரிசும் கிடைக்கும். கல்விக்காக வெளிநாடு சென்று படிக்கவோ அல்லது வெளிநாட்டிலிருந்து இங்கு வரவோ அதற்குரிய பலனும் அதற்குரிய பாக்கியமும் கிட்டும். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். புதிய தொழிலில் ஈடுபட்டு லாபமும் வளர்ச்சியும் காண்பீர்கள். உறவினர்களால் மனமகிழ்ச்சி நிறையும் செய்தி வந்து சேரும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும்.
திடீர் சகோதரனால் உங்களுக்கு ஆதாயம் வந்து சேரும். 7ஆம் இடத்தில் சுக்கிரன். திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும். தடைபட்ட காரியங்கள் யாவும் வெற்றியாகும். தடைபட்ட பணவரவு வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சீராகவும் சிறப்பாகவும் இருப்பதால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். மனைவி வழி சொத்துக்கள் வந்து சேரும் வாய்ப்பு உண்டாகும். தந்தையாரால் ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கி சுமூகமான பலன் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி அல்லது பிறரின் வழி உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் கோரிக்கை சாதகமான பலனை அளிக்கும். திடீர் அரசு ஆதாயம் வந்து சேரும். அரசு தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான பலன் கிடைக்கும். திடீர் இடம் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். திடீரென்று உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு பயணங்களால் ஆதாயம் மிகுதியாகவே இருக்கும். அதனால் நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். மனைவியுடன் சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு பின் சாதகமான சூழல் உருவாகும். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு காண்பீர்கள். திடீர் ஆதாயம் உண்டு. குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்வீர்கள். திடீர் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழிலில் வெற்றியும் சிறப்பும் உண்டு. சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் எதிர்பார்த்த பலன் இன்று கிடைக்கும். வாகன உதிரி பாகங்கள் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று வளர்ச்சியும் வெற்றியும் உண்டு. வாகன ஓட்டுநர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான நாளாகவே இருக்கும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்களது மந்தமான தன்மையை விட்டுவிட்டால் இன்று சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். எதிலும் சற்றே யோசித்து முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். எதையும் யாராவது உங்களிடம் சொல்லி உங்களை உந்திவிட்டால் மட்டுமே நீங்கள் சிறப்பாக வேலை செய்வீர்கள். மற்றபடி கொஞ்சம் அசால்ட்டாகவே எதிலும் இருப்பீர்கள். எந்த காரியம் எடுத்தாலும் உங்களுக்கு சற்று மந்தமான நிலையாகவே நீங்கள் வளைய வருவீர்கள். எதிலும் சுறுசுறுப்பாக எதையும் செய்யாமல் இருப்பீர்கள். செய்துவிட்டால் அதிகமாக செய்து அதை வெற்றியாக முடிக்கும் சூழலும் உருவாகும். திடீர் ஆதாயம் திடீர் தனவரவு உண்டு. தொழிலில் சிறப்பான பலத்தை காணலாம். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். 3ஆம் இடத்தில் கேது. சகோதரரால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் சூழல் உருவாகும். சகோதரரால் மனக்கசப்பு ஏற்படும் சூழலும் உருவாகும். அவர்களால் நீங்கள் சற்றே மன வருத்தம் கொள்ளும் சூழலும் வந்து சேரும். 5ஆம் இடத்தில் சூரியன் புதன் சந்திரன். எதிலும் தடுமாற்றம் கொள்ளாமல் வெற்றியாக இருப்பது இன்று உங்களுக்கு நல்லது. திடீர் வெளிநாடு செல்லும் யோகம் வந்து சேரும். பெண்களால் சற்று மனக்கசப்பு மனக்குமுறல் வராமல் பார்த்து கொள்ளவும். திடீர் ஆதாயம் உண்டு. அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். திடீர் கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றியாகும் சூழலை தரும். நினைத்த இடத்திற்கு செல்லும் பாக்கியம் உருவாகும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். பிள்ளைகளுக்கு கல்விக்காக எடுத்த கடன்கள் தீரும். வீட்டுக்கடன் இது போன்ற பலவிதமான கடன்கள் வாங்கி பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு அதை எப்படி வீட்டுவது என்ற ஒரு சாதகமான பலனும் உங்களை வந்து சேரும். எதிர்பார்த்த உதவி நீங்கள் எதிர்பார்த்த நபரிடமிருந்து கிடைக்கும். எதிர்பார்த்த ஒரு நபரை நீங்கள் சந்திப்பதன் மூலம் உங்களது வாழ்வில் திடீர் திருப்பங்கள் உண்டாகும். காலம் காலமாக மனதில் ஏற்பட்டிருந்த துக்கங்கள் அகலும் விதமாக அது உங்களுக்கு இருக்கும். அதனால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். தொழிலில் மேன்மையும் வெற்றியும் உண்டு. வளர்ச்சியும் உண்டு. பால் உற்பத்தி தொழில்களில், இனிப்பு சம்பந்தமான தொழில்களில், பூ வியாபாரம் மற்றும் சிறு சிறு வியாபாரங்கள், பெரிய வியாபாரம் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று வெற்றியான நாளாகவே இருக்கும். தொழிலில் லாபம் அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த செய்தி உங்களை வந்து சேருவதால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட மனசங்கடங்கள் தீரும். ஒற்றுமையுடன் இருப்பீர்கள். குழந்தைகளுக்காக நிறைய செலவுகள் செய்வீர்கள். எதிர்பார்த்த பணம் உங்களை இன்று வந்து சேரும். அதனால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். சிம்மராசி அன்பர்களே, பதவி உயர்வு உண்டு. பெரிய பதவி உங்களுக்கு கிடைக்கும் யோகமும் வந்து சேரும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். மனைவியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். கணவனால் மனைவியால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள்.
இன்று கணவன் மனைவி உறவில் அன்பு மேலோங்கும். பெரிய பதவி வகிப்பதால் உங்களுக்கு அதற்குரிய சிறு சிறு பிரச்சனைகளும் ஏற்படும். இடமாற்றம் உண்டாகும். திடீரென்று தொழில் மாற்றம் இடமாற்றம் வந்து சேரும். தொழிலில் நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றியாகும். இன்று பலமும் பணமும் அதிகரிக்கும் நாளாகவே இருக்கும். திடீர் யோகம் வந்து சேரும். இன்று பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் வழி உங்களுக்கு ஆதரவும் உதவியும் கிடைக்கும். பூர்வீக சொத்து உங்கள் கை வந்து சேரும். விவசாயம் சம்பந்தமாக விளைபொருள் லாபம் உங்களுக்கு உண்டு. பூமி சம்பந்தமான லாபமும் வந்து சேரும். சாஸ்திரத்தில் உங்களுக்கு பாராட்டும் பரிசும் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். பிறரின் பிரச்சனைகளில் ஈடுபட்டு சுமூகமாக அந்த பிரச்சனையை நீங்கள் தீர்த்து விடுவதால் பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். தாயாரின் அன்பு சற்றே குறைவாகவே இருக்கும். அதிகாரத்தால் பிறரின் மனதை நோகடிக்க செய்வீர்கள். சகல காரியத்திலும் இன்று வெற்றி பெறும் சூழல் உருவாகும். பெண்களால் ஆதாயம் பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று பாக்கியமும் பணமும் பரிசும் கிடைக்கும் நாளாகவே இருக்கும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் வந்து சேரும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். பிள்ளையில்லா குறை தேரும். திடீர் திருமண யோகம் வந்து சேரும். தொழிலில் லாபமும் வளர்ச்சியும் வெற்றியும் உண்டாகும். வெளியூர் பயணம் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். பூமி சம்பந்தமான தொடர்பால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலகி பூமி உங்களது கைக்கு வரும் விதமாகவே இருக்கும். தாயாரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். குடும்பத்தில் பெரியவர்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். அடிக்கடி ஏற்படும் தலைநரம்பு பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். அதற்கான மருத்துவ உதவி உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்து உங்களது கைக்கு வரும். என்று எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். தொழிலில் வெற்றியும் லாபமும் உண்டாகும். சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் வெற்றியும் லாபமும் உண்டாகும். வாகனத்தால் ஆதாயம் உண்டு. வாகன லாபம் அதிகமாகவே இருக்கும். இன்று மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். கன்னி ராசி அன்பர்களே, ராசியிலேயே கேது இருப்பதால் உங்களுக்கு முரட்டு பிடிவாதங்கள் அதிகமாகவே இருக்கும். எதிலும் முரண்டு பிடிப்பீர்கள். தான் செய்வதுதான் பெரிது என்று எனக்குத்தான் எல்லாமே என்ற நிலை உருவாகும். எதையும் விட்டு கொடுக்காமல் யோசனை செய்து முன்னேறுவீர்கள். எதிலும் சற்று அதிகாரம் மேலோங்கும் விதமாகவே இருக்கும். எதிரிகளை வெல்வீர்கள். பந்தய வெற்றியுண்டு. இன்று சமூக அதிகாரம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வெளிவட்டார பழக்கம் உங்களுக்கு இன்று நன்மை செய்யும். பிறரின் விஷயத்தில் தலையிட்டு நீங்கள் சாதகமான முயற்சியில் ஈடுபட்டு அவர்களது கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாகவே இருக்கும். திடீர் துணிச்சலால் எதிர்பார்த்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். பொன்பொருள் சேர்க்கை உங்களுக்கு வந்து சேரும். பெண்களுக்கு ஆதாயம் மிகுந்த நாளாகவே இருக்கும். அலங்கார பொருள்களால் லாபம் அதிகமாக கிடைக்கும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் பெறுவீர்கள். அலங்கார தொழில் செய்பவர்களுக்கும் அலங்கார பொருள்கள் விற்பவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் தொழிலில் வந்து சேரும். எதிர்பார்த்த நண்பரின் உதவி கிடைக்கும். திடீர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். சொத்து தர்க்கங்கள் தீரும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு காண்பீர்கள். குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள். அதிகாரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். அரசியல் வாழ்வில் சிறப்பான பலன் உண்டு. எதிரிகளை வெல்லும் தந்திரத்தை இன்று நீங்கள் சிறப்பாக செய்வீர்கள். தொழில் போட்டி மனப்பான்மை குறையும். நீண்ட தூர பயணம் மேற்கொள்வதால் உங்களுக்கு இன்று ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். பண பலம் அதிகமாக வந்து சேரும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். அரசு தொடர்பான முயற்சிகள் யாவும் வெற்றியை தரும். அனைத்து பிரச்சனைகளையும் எளிதாக தீர்க்கும். பணபலமும் மனபலமும் உங்களுக்கு உண்டாகும். அதனால் பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். பூமி சம்பந்தமான தொழிலை கட்டட சம்பந்தமான தொழில்களில் புதிய வாய்ப்பும் வளர்ச்சியும் உண்டாகும். கல்வி சம்பந்தமான தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு அதற்காக
வெற்றி வாய்ப்பும் புதிய வாய்ப்புகளும் உருவாகும். கல்வி கற்கும் மாணவர்கள் பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். வாகன ஓட்டுநர்களுக்கும் வாகன சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். திடீர் பயணத்தால் ஆதாயம் உண்டாகும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேலோங்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். திடீர் தலைவலி, மயக்கம் போன்றவை வராமல் பார்த்து கொள்ளவும். உணவில் சற்று கவனமாக இருப்பது நன்மை செய்யும். இன்று எதிர்பார்த்த பலன்கள் யாவும் உங்களுக்கு கிடைக்கும். மனதிற்கு என்று அமைதியும் கிடைக்கும். அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன், புதன், சந்திரன், 3ஆம் இடத்தில் சுக்கிரன். சகோதரர்களால் ஆதாயமும் தனவரவும் உண்டாகும். எதிர்பார்த்த பலன் சகோதரன் வழி உங்களுக்கு கிடைக்கும். இறைவனின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்க அமாவாசை என்பதால் அதற்குரிய வழிபாடும் அதற்குரிய பரிகாரமும் செய்ய வேண்டியது நல்லது. குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்திற்கு பரிகாரம் செய்வதும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். உறவினர்கள் மீது இருந்து வந்த கசப்பும் வெறுப்பும் மாறும். தாய் தந்தையரிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளும் விலகி ஆதரவு உண்டாகும். பிரயாணங்கள், தொழில் வாய்ப்புகள் அதிகமாகும். அரசியலில் நீங்கள் சாதிப்பீர்கள். சற்று தற்பெருமை கொள்வதை நிறுத்தி கொண்டால் உங்களுக்கு அனைத்தும் நன்மையாகவே இருக்கும். எதிர்பார்த்த லாபம் தொழிலில் உண்டாகும். திடீர் யோகமும் அதிர்ஷ்டமும் வந்து சேரும். தாம்பத்திய சுகத்தில் சற்று குறைவுகள் உண்டாகும். மனைவி திடீரென்று கோபித்து கொண்டு வெளியேறும் சூழ்நிலையும் உருவாகும். மூத்த பிள்ளையால் ஆதாயம் பெறுவீர்கள். இளைய பிள்ளை வழி உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். திடீர் வெளிநாடு பயணம் கை கொடுக்கும். வெளிநாட்டிலிருந்து சிலருக்கு தனவரவு வந்து சேரும். பாக்கியமும் உண்டாகும். திடீர் சொத்து தர்க்கம் ஏற்பட்டது மாறி சுமூகமான பலனை அளிக்கும். மூத்த பிள்ளைக்கு திருமண யோகம் வந்து சேரும். குடும்பத்தில் ஒருவருக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். ஒருவருக்கு வேலை வாய்ப்பு வரும் யோகமும் உண்டாகும். ஒரு சிலர் மாற்றத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு மாற்றல் உண்டாகும். தொழில் மாற்றம் நிச்சயமாக உண்டாகும். ஒரு சிலர் வீடு மாறும் யோகமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு புது வீடு வாங்கும் யோகமும் உண்டாகும். ஒரு சிலர் வண்டி வாகனம் வாங்கும் யோகமும் வந்து சேரும். தொழிலில் குலத்தொழில் என்றாலும் சரி, குடும்ப தொழில் என்றாலும் சரி, எந்த தொழில் என்றாலும் சரி, இன்று உலோக தொழில் சம்பந்தமாக, நகை தொழில் சம்பந்தமாக, உணவுத்துறை, உணவு தொழில், இனிப்பு தொழில், பூமி சம்பந்தமான தொழில், விளைபொருள் சம்பந்தமான தொழிலெல்லாம் இன்று எதிர்பார்த்த லாபம் அதிகமாகவே கிடைக்கும். திடீர் தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை உண்டாகும். எதிர்பார்த்த பலனும் எதிர்பார்த்த பண உதவியும் இன்று உங்களுக்கு கிடைக்கும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் இன்று சந்திரன் உள்ளார். கூடவே சூரியனும் புதனும் உள்ளார். எடுத்தறிந்து பேசும் குணத்தை சற்று மாற்றிக்கொண்டால் அடுத்தவரது கேலி பேச்சிற்கும் அடுத்தவரிடம் நன்மதிப்பையும் பெறலாம். எவரிடமும் சற்றே மதிப்பும் மரியாதையுடன் பேசுவது உங்களுக்கு சிறப்பான பலன் அளிக்கும். கடன் தொல்லையால் சற்று பாதிக்கப்படுவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் தேவைப்படும். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற தடுமாற்றம் கொள்வீர்கள். திடீர் தலைவலி, மயக்கத்தால் சற்றே மனது பாதிக்கும் நிலை ஏற்படும். உணவை கவனமாக உட்கொள்ளவும். ஒரு சிலருக்கு உணவால் மந்தத்தன்மை ஏற்படும் அபாயமும் உண்டு. பெரிய பதவிகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. பெரிய பதவிகளை வகிக்கும் யோகமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு அவர் இருக்கும் இடத்திலேயே புதிய பதவிகள் உண்டாகும். ஒரு சிலருக்கு பதவி மாற்றம் உண்டாகும். ஒரு சிலருக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். தொழிலில் இருந்து வந்த போட்டி மனப்பான்மை குறையும். தொழிலுக்காக அயல்நாடு செல்வீர்கள். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். ஓடி ஓடி உழைத்தாலும் ஒரு சமயம் கையில் பணம் இல்லாமல் சற்று தவிக்கும் சூழலும் உருவாகும். அனைவருக்கும் உதவி செய்துவிட்டு என்ன செய்தீர்கள் என்று கேட்கும் சூழலும் உருவாகும். வீட்டிற்காக ஓடி ஓடி உழைத்தும்
உங்களுக்கு அதற்குரிய பலன் கிடைக்காமல் போகும் சூழலும் வந்து சேரும். பிறர் உங்களை மதிக்காமல் எடுத்திருந்து பேசுவார்கள். பிறரின் சொல் உங்களுக்கு அவமானமாக இருக்கும் சூழலும் உருவாகும். எதை செய்தாலும் சற்று குற்றம் கண்டுபிடிக்கும் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தவர்களால் சற்று பாதிக்கப்படுவீர்கள். மனைவி உங்களை குறை கூறிக்கொண்டே இருப்பார். மனைவியால் சற்று பாதிக்கப்படுவீர்கள். குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வந்து போகும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முடிவு காணும் சூழல் உருவாகும். நினைத்த நேரத்தில் பணம் வருவதற்கு சற்று தாமதமாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவி இன்று உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, பிரயாண அலைச்சல் அதிகமாகவே இருக்கும். தீய வழிகளில் அதிகமாக செலவு செய்வீர்கள். உடல் நலனில் சற்றே பாதிப்பு ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள், கால் சம்பந்தமான பிரச்சனைகள் சற்றே அலட்டல் தரும். மனதிற்கு அமைதி இன்மையை தரும். தந்தையுடன் ஏற்பட்ட கலகங்கள் மாறும். வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். திடீர் வாய்ப்புகள் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வரும். உங்களது மனைவி அல்லது கணவன் சந்தேகப்படும்படி உங்களிடம் நடந்து கொள்வார்கள். சந்தேகம் அதிகமாகவே இருக்கும். பிள்ளைகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் தீரும். நண்பரால் ஏற்பட்ட கலகங்கள் மாறி ஒற்றுமையாகும் விதமாகவே இருக்கும். இன்று பணபலமும் உங்களுக்கு அதிகமாகவும் இருக்கும். மனதிற்கு என்று சற்று அமைதி குறைவும் உண்டாகும். எனினும் கவலை வேண்டாம். நினைத்த காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் விதமாகவே இன்று உங்களுக்கு இருக்கும். அதனால் சற்று மனமகிழ்ச்சியும் கொள்ளும் சூழலும் உருவாகும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்த்த பாராட்டும் பரிசும் கிடைக்கும். அலுவலக பணிகள் சுமூகமாக நடக்கும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். விவசாய சம்பந்தமாக தொழில்கள் வெற்றியை அளிக்கும். விவசாய விளைபொருள்களால் லாபம் அதிகமாகவே இருக்கும். தொழிலில் போட்டி மனப்பான்மை குறையும். பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை அதிகமாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சீராகவே இருக்கும். உங்களது நடத்தையால் சிலர் உங்களை பாராட்டி பேசுவார்கள். உங்களால் ஆதாயம் பெற்றவர்கள் உங்களை மதிக்காமல் சற்று மன வருத்தம் கொள்ள செய்வார்கள். எனினும் கவலை வேண்டாம். சாதகமான சூழல் உருவாகும். நண்பர்களே சற்று எதிரிகளாகவும் வாய்ப்பு வராமல் பார்த்து கொள்ளவும். நமது நாக்கே நமக்கு எதிரியாக இருக்கும் சூழ்நிலை உள்ளதால் எதிலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. நண்பர்களின் உதவியும் உங்களுக்கு உண்டு. இன்று மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு தொட்டது துலங்கும் நாளாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். எதிர்பார்த்த பலனும் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் வியாபாரத்தில் வெற்றி நடை போடுவீர்கள். வருவாய் அதிகமாகவே இருக்கும். என்று உங்களது உழைப்புக்கேற்ற லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியமும் கிடைக்கும். பாராட்டும் பரிசும் கிடைக்கும். வாதாடுவதில் வல்லவராக இருப்பீர்கள். திடீர் பாராட்டும் பரிசுகளும் உங்களுக்கு வந்து சேரும். மனைவியால் நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். மனைவியால் ஆதாயம் பெறுவீர்கள். மனைவி வழி சொத்து உங்களுக்கு வந்து சேரும். பூமி லாபம் உண்டு. ராசிக்கு 11ஆம் இடத்தில் சூரியன் புதன் உள்ளதால் எதிர்பார்த்த பலன்கள் யாவும் கிடைக்கும். தாயார் வழி அல்லது தந்தை வழி உங்களுக்கு எதிர்பார்த்த பலன் பூமி லாபம் உண்டு. தாயாருக்காக நீங்கள் மருத்துவ செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அவர்கள் வழி பூமி லாபம் உங்களுக்கு உண்டு. தந்தை உங்களுக்கு உதவி செய்வார். தந்தையின் சொத்து அல்லது அவரது பொருள்கள் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். குடும்பத்தில் சற்றே சலசலப்புகள் உண்டாகும். அதையெல்லாம் தருணம் செய்யும் விதமாகவே இன்று உங்களது மனது இருக்கும். முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். புதுமை படைப்பீர்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். சாஸ்திரங்களில் வெற்றி பெறுவீர்கள். சிறு முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் விதமாகவே இன்று உங்களுக்கு இருக்கும். தொழிலில் வியாபாரத்தில் மேன்மை பெறுவீர்கள். வாகன சம்பந்தமான தொழில்களில், இரும்பு சம்பந்தமான தொழில்களில், பூமி சம்பந்தமான தொழில்களில் எல்லாம் இன்று எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். பிள்ளைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். கல்வித்துறையில் சாதிப்பீர்கள். கல்வியில் பட்டம் பரிசுகள் பெறுவீர்கள். அயல்நாடு சென்று படிக்கும் யோகமும் வந்து சேரும். வெளியூரில் வேலைவாய்ப்பு கல்வி சம்பந்தமாக கிடைப்பதால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். பெற்றவர்களுக்கு பிள்ளைகளால் இன்று பெருமை உண்டாகும்.
என்று மனமகிழ்ச்சி நிறையும் நாளாகவே இருப்பதால் என்று நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களது தொழில் ஸ்தானத்தில் இன்று சூரியன் புதன் சந்திரன் உள்ளதால் என்று நீங்கள் அனைத்திலும் சாதிப்பீர்கள். தொழிலில் வெற்றி நடை போடுவீர்கள். அரசு ஆதாயம் பெறுவீர்கள் என்று ஆள்பலமும் பணபலமும் என்று அதிகமாகவே இருக்கும். முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். கவிதை திறன் ஓங்கும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். அனைத்து வேலைகளையும் நீங்கள் சுலபமாக செய்து பாராட்டை பெறுவீர்கள். நீங்கள் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டி நல்ல வழிகளில் ஈடுபடுத்தும் விதமாகவே நீங்கள் உதவி செய்யும் சூழ்நிலை உருவாகும். நீங்கள் எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். உங்களது வாக்கை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றும் சூழல் உண்டாகும். கணிதத்திலும் விஞ்ஞானம் போன்றவற்றில் புதுமை படைக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டாவதால் பாராட்டும் பரிசும் கிடைக்கும் யோகமும் வந்து சேரும். இன்று எதிர்பார்த்த பலன் யாவும் உங்களுக்கு இன்று கிடைக்கும். தொழிலில் வெற்றியுண்டு. தொழில் வளர்ச்சி நன்றாகவே உண்டு. கால்நடைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். கால்நடை சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம், பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும், கட்டிட சம்பந்தமான இரும்பு சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்பும் தனபரமான நேட்டமும் உண்டாகும். தொழிலில் புதிய வளர்ச்சியும் வெற்றியும் உண்டு. புதிய கிளைகள் உருவாக யோசனை செய்வீர்கள். புதிய வாகனம் வாங்கும் யோசனையும் வந்து சேரும். புது வீடு கட்டி போகும் யோசனை உருவாகும் அல்லது புது வீட்டை வாங்கும் சூழலும் உருவாகும். கடன் தொல்லைக்கு தீர்வு காண்பீர்கள். திடீர் அயல்நாட்டு உதவி வந்து சேரும். அரசு துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த பலனும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் செய்தி வந்து சேரும். திடீர் திருமண செய்தி உண்டாகும். குடும்பத்தில் ஒருவருக்கு திடீர் திருமண யோகம் வந்து சேரும். ஒரு சிலருக்கு காதல் திருமணம் நடக்கும். ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். ஒரு சிலர் வெளிநாடு சென்று பணம் ஈட்டும் தொழிலில் ஈடுபடுவார்கள். ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வரும் யோகமும் வந்து சேரும். தொழிலில் வியாபாரத்தில் வெற்றியும் வளர்ச்சியும் உண்டாவதால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகமாக இருக்கும். கணவன் மனைவி இடையே அன்பு அதிகமாகும். பிள்ளைகளால் நன்மையும் உண்டு. பிள்ளைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். வெளிநாட்டிலிருந்து பிள்ளைகளின் பணம் வந்து சேரும். தொழிலில் வெற்றியும் ஆதாயமும் உருவாகும். திடீர் பணம், பரிசு, பாராட்டு அல்லது திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டாகும் என்று நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று திடீர் ஆதாயமும் பரிசும் கிடைக்கும் நாளாகவே இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் இன்று உங்களை தேடி வரும். எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு வந்து சேரும். சிறு சிறு கவலைகள் இருந்தாலும் அவையெல்லாம் மாறும் விதமாகவே இன்றைய சூழல் உங்களுக்கு இருக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தால் இன்று மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகளுக்கு விடை காண்பீர்கள். தாயாரால் ஏற்பட்ட மனக்கலக்கம் தீரும். குடும்ப உறவினர்களால் ஏற்பட்ட பகை விலகி குடும்ப ஒற்றுமை உண்டாகும். திடீர் சுபசெய்தி உங்களுக்கு வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து தன உதவி வந்து சேரும். திடீர் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் ஏற்பட்ட பணப்பிரச்சனைகள் தீர்ந்து சுமூகமான பலனை உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். தொழிலுக்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். பணபலம் உங்களுக்கு இன்று அதிகமாகவே இருக்கும். சிறு சிறு கவலைகள் மனதில் தோன்றினாலும் அதையெல்லாம் உங்களது முயற்சியால் தீர்த்து விடுவீர்கள். எதிர்பாராத உதவி உங்களுக்கு கிடைக்கும். இன்று எதிர்பாராத நபரை சந்திப்பதன் மூலம் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் புதன் சந்திரன் இருப்பதால் தந்தை வழி உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பூமி சம்பந்தமாக ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். அதனால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் நீங்கும். அதற்காக கொடுத்திருந்த கேஸ் வழக்குகள் சாதகமான சூழலை தரும் விதமாக செய்தி வந்து சேரும். திடீர் ஆதாயமும் தனவரவும் உங்களுக்கு உண்டாகும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் பெறுவீர்கள். அரசு சம்பந்தமான தொழிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் திடீர்
வாய்ப்புகள் உருவாகும், பெரிய பதவிகள் வந்து சேரும். ஒரு சிலருக்கு மாற்றங்கள் உண்டாகும், ஒரு சிலருக்கு தொழில் மாற்றம் உண்டாகும். புதிய தொழிலில் ஈடுபட்டு வெற்றி பாதையை நோக்கி செல்வீர்கள். உங்களுக்கு விரயச்சனியே என்றாலும் அது உங்களை ஒன்றும் செய்யாத விதத்தில் சற்று இதுவரை இருந்த கவலைகளெல்லாம் மாறி சிறு சிறு நன்மைகளும் இதில் வந்துதான் சேரும். சிறு சிறு உபாதைகள் மனதில் இருந்தாலும் அவையெல்லாம் தரணம் செய்யும் விதமாகவே இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு என்றுமே தொல்லைதான். கணவனால் தொல்லை, மனைவியால் தொல்லை, பிறரால் தொல்லை என்று இருக்கும் சூழல்களெல்லாம் மாறிவிடும். சிலரது ஜாதகத்தில் இருக்கும் கிரக அமைப்பால் சிலருக்கு அப்படி இருந்தாலும் எப்பொழுதுமே அப்படி இருக்கும் வாய்ப்புகள் இருக்காது. ஒரு சிலருக்கு விரயச்சனியே என்றாலும் அப்போதும் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டங்கள், வண்டி வாகன யோகங்கள், வீடு கட்டும் யோகம், திடீர் பணவரவு இவையெல்லாம் உண்டாகும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். ஒரு சிலர் திடீர் வெளிநாடு பயணம் செய்வார்கள். ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வரும். எப்போதுமே குடும்பத்தில் கலகங்கள், சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அது ஒரு புறம் இருக்க அதையெல்லாம் தரணம் செய்யும் விதமாகவே நீங்கள் தோசை தட்டுவது போல் தட்டிவிட்டு செல்லும் சூழலும் உருவாகும். தொழிலில் வெற்றியுண்டு, மேன்மையுண்டு, எதிர்பார்த்த பலனும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால் எதிர்பார்த்த பணபலம் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். மனதில் அமைதியும் இன்று மனமகிழ்ச்சியும் உருவாகும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசு ஒப்பந்தம் சாதகமான சூழலை அளிக்கும். அரசு தொழிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்று மனமகிழ்ச்சி நிறையும் நாளாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். பண உதவி இன்று கிடைக்கும். இன்று மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். நினைத்த இடத்திற்கு நீங்கள் செல்லும் விதமாகவே இருக்கும். பயணத்தால் வெற்றியுண்டு. தொழிலில் வளர்ச்சியும் லாபமும் உண்டு. சிறு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். கல்வி சம்பந்தமான பயணம் வெற்றியை தரும். கல்வி கற்கும் மாணவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் சென்று படிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு கல்வியால் ஏற்பட்ட கடன் தொல்லைகள் தீரும். இன்று மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். தொழிலில் சிறப்பான யோகமும் வந்து சேரும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். நீங்கள் எனக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.